நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஜூன் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். எது சாதகம் எது பாதகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, பாதகத்துக்குள்ளால் மாட்டாம இருக்கிறதுக்கு எச்சரிக்கையா எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையை வின் பண்ணலாம் இல்லையா? லைஃப்ல எதுவாக இருந்தாலும் போராட்டம் தாங்க. பூமியில யார் பிறந்திருந்தாலும் பல சேலஞ்சஸ். பட் அந்த சேலஞ்சஸை வின் பண்றதுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த மாதத்தினுடைய பதிவு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கானதே. இந்த 8-10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சரி, பிசினஸ் அண்ட் ஜாப் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்றதுல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இல்லை. இன்னும் சொல்ல போனா நிறைய முன்னேற்றங்கள் 6ஆம் தேதிக்கு பிறகு, ஏன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி புதன் உங்களுடைய ராசிநாதன் புதனோடையே போய் சேர்றதுனால நிறைய டெக்னிக் உங்களுக்கு தோணும். எதெல்லாம் சாதிக்க முடியலையோ முடியாததையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாவே இந்த ஜூன் மாதம் திகழ்து. எங்கெல்லாம் தடுமாறிட்டு இருந்தீங்களோ டக்குன்னு ஒரு டெக்னிக் தோணும். அந்த டெக்னிக், அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஷியல் growth இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப், பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்டர்வியூ போயிட்டே இருக்கீங்க ஆனா கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ அது டக்குன்னு கிளிக் ஆகக்கூடிய ஏதோ ஒரு டெக்னிக், மேபி உங்க ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், உங்களுடைய ஸ்பெக்ஸா இருக்கலாம், நீங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸா இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே இப்போ அற்புதமான உங்களுடைய நாலேஜுக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு புதன் அவ்வளவு சாதகமா 7ல் போய் உட்கார்ந்துருக்கும் போது தெரியாத சப்ஜெக்ட், புரியாத சப்ஜெக்ட் அப்படின்றது கூட யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பரா இருப்பீங்க. யாரெல்லாம் இப்ப சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ்ல மார்க் 10 நினைச்சிட்டு இருக்கீங்க, இமீடியட்டா திரும்பி எழுதலாம், இது இந்த டெக்னிக் தெரிஞ்சிடுச்சு அப்படின்றதெல்லாம் சூப்பரா இந்த மாசத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் இல்லையா? யாரோ அது பக்கத்து வீடா இருக்கலாம், கூட படிக்கிற ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு பெரிய மனிதரா இருக்கலாம், உங்களுக்கு உதவி பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு உங்களை புல் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்க எங்க நீங்க ஸ்டக்கா இருக்கீங்க அப்படின்றது சூப்பரா புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். திருமணம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணத்தினால பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அண்ட் மேலும் நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருந்து நடக்கவே இல்லை, 4-5 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த மாதம் திருமண முயற்சி கை கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புவேன். தோ குரு பார்த்தாலும் உங்களுடைய ராசிநாதனோட புதன் சேர்ந்தாலும் சனி பகவானும் அங்க பார்க்கிறார் உங்களுடைய 4ஆம் வீட்டுல இருந்து. அதனால அலைச்சல் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா மினிமம் ஒரு 2-3 பேர்ட்டையாவது பொருத்தம் பார்க்கணும். அந்த பொருத்தம் பேசிக் பொருத்தமா மட்டும் பார்க்காம கட்ட பொருத்தம், பாவ சமயம் மட்டும் பார்க்கக்கூடியவங்க கிட்ட நீங்க காமிச்சு உங்களுடைய லைஃப் ட்ராக் எப்படி போகும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தென் நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அங்க இருக்கு அப்படின்றது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதுலையுமே நிதானமா போற மாதிரி இருக்கும். அந்த நிதானம் உங்களுக்கு பிளஸ் தானே ஒழிய மைனஸ் இல்லை. அதே மாதிரி ரீமேரேஜ் நடக்கிறதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. மேரேஜும் நடக்கும், ரீமேரேஜ் சூப்பரா நடக்கும். 95% ஆஃப் தி பீப்புளுக்கு இப்ப 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய ராசிநாதனே கொடுக்கிறாரு. அதனால அது சுபிக்ஷமான வாழ்க்கையாகவும் அமையறதுக்கு இப்ப நடக்கக்கூடிய திருமணங்கள் சூப்பரா இருக்கும். சரி, இதுல நீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ், பொருளாதாரம் பிளஸ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவல் போறது பிளஸ், திருமணம் அப்படின்றதெல்லாம் பிளஸ். குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது 6ஆம் தேதி வரைக்கும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் கேதுவோட சேர்றதுனால அண்ட் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சேர்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுவும் இந்த மாசம் எந்த ஒரு டிராவலுமே வேண்டாம். அண்ட் நல்ல உணவு சாப்பிடுறது, நல்லா தூங்குறது, மனசை நிறைவா வச்சுக்கிறது அப்படின்றது நீங்க வச்சுக்கோங்க. படி ஏறும் போது, இறங்கும் போது, பாத்ரூம்க்கு நீங்க போகும்போது, செய்யும் போது வழிக்கு விழுந்துட வேண்டாம். அதுல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏதோ ஒரு நினைப்போடையே இருக்கிறது அப்படின்றது தயவு செஞ்சு உங்க குழந்தைக்கு நல்லதில்லை. மொபைல்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு பழைய அந்த காலத்துல எப்படி இருந்தாங்களோ அந்த குழந்தைக்காகவே நல்ல விஷயங்கள் கேட்பது, நல்ல விஷயங்கள் பேசுவது அப்படின்ற ஒரு இடத்தோட நீங்க சம்பந்தப்படுத்திக்கோங்க. நல்ல புஸ்தகங்கள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் படிங்க. மன நிறைவுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க தேவையில்லாம சச்சரவுகள் இப்ப வரக்கூடிய வாய்ப்பு அங்க நிறைய இருக்கு. ஸோ
நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பேசி சமாளிக்கவே இப்போ முடியாது. அந்த இடத்த விட்டு நீங்க போயிடுங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இரும்பு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்க அதிகமா சாப்பிடுங்க. டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்களை சூப்பரா நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் மட்டும் கண்டிப்பா பண்ணணும். டிராவலை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பா கொடுக்கும். எதிர்பார்க்காதீங்க யார்கிட்ட இருந்தும். நீங்களே உங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் அமையாம போறதுக்கோ அல்லது நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இப்போ புதுசாதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு நுழையிறீங்க அப்படின்னா இந்த மாசம் வேண்டாம், அடுத்த மாசம் நீங்க போய்க்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இப்போ சிறு குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை வர்றதுக்கும் டாக்டர் செலவு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மெயினா ஃபுட் சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்குமே டைஜஷன் சம்பந்தமான கோளாறு வர்றதுக்கும் நீங்க ஃபுட் அலர்ஜி ஆறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜ்டு ஃபுட்டு மேபி ஒரு 5-6 மணி நேரம் ஆன சட்னி இதெல்லாம் நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் அது டைஜஷன் ட்ராக்ல ஃபுட் பாய்சனிங் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க ஆரோக்கியத்துல ஃபுட்டில் டைஜஷன்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ படித்து முடிச்சு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் காலேஜ் போயிட்டு இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்க கூட இப்போ நீங்கள் சொல்கிறத பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்கன்றதை விட உங்களோட பேசினாலே பிரச்சனை தாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா. அதனால எல்லாமே அவங்களுக்கு சொல்லுங்க, ஆனால் கம்பல் பண்ணாதீங்க, இன்சஸ்ட் பண்ணாதீங்க. தென் இட்ஸ் யோர் லைஃப் அப்படின்றத நீங்கள் புரிய வைக்க மட்டும்தான் நீங்க முயற்சி எடுக்கணும். அதுல வெற்றி நிச்சயம். ஏன்னா புதன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணிடுறாரு. ஆனா அது இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்றது கேளுடா என்னடா அப்படின்லாம் நீங்க பேசுனீங்க அப்படின்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப 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 நிதானம் வேணும். அதே மாதிரி நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய காதலை புரிஞ்சுக்காம 8 வருஷம் காதல் 10 வருஷம் காதல் ஆனா ஒரு நிமிஷத்துல ப்ராப்ளம் ஆறதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்துல தான். ஸோ விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி ஈஸியா எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோங்க. இப்போ பெற்றோர்கிட்ட போய் சொல்றது செய்யறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் திருப்தியான ஒரு நிலையை கொடுக்காது. அதனால எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு காதலர்கள் லிவின்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய மனவலியை கொடுத்துரும். அதே மாதிரி இப்ப தூக்கம் தொலைக்க வைக்கும். நிறைய தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவீங்க. ஏன் உங்க கண்ணை சுத்தி நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நீங்க அப்ராட் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்ப நிறைய கட்டாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல. கணவன் மனைவின்னு இருக்கும்போது அந்தரங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையுமே ஜஸ்ட் டேக் இட் ஈஸியா போயிடுங்க. எதையும் பெருசுப்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் ஒண்ணுமே இருக்காது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க அதுல சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆன்லைன்ல பணத்தை விட்டுட்டேன், எப்படி விட்டேன்னு தெரியல, என்னமோ மாயாஜாலமா இருக்கு, ஒண்ணுமே புரியல அப்படின்றதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு. நம்பி பணம் கொடுக்கறது தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். அண்ட் நீங்க கொடுத்தவங்க இப்போ உங்களை விட்டு போறதுக்கோ கொடுக்க முடியாத நிலைக்கு போறதுக்கோ சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. இப்போ நீங்க போய் கேட்டாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஸோ இந்த மாசத்துல எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாம நீங்க மூவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன அந்த 2-3 விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு. மற்றபடி வீடு மாத்துறது, உங்களுடைய வாகனம், இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளஸ் கிடையாது. பட் எல்லாமே ஆன் தி எண்ட் நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். ஒய் அப்படின்னா குரு சூப்பரா இருக்காரு. அண்ட் மேலும் உங்களுடைய 3ஆம் வீட்டுல ராகு இருந்து குரு பார்க்கறனால பெரிய 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 பிளஸ் ஒன்று இருக்கு. எந்த சிக்கல் எது எப்படி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது முடியவே முடியாது போல இருக்கு, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல மனசுக்கு பிடிச்ச அறியாத புரியாத சூப்பர் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன், அது யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்காக நின்று உதவி செஞ்சு அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. பட் அதுக்காக தேவையில்லாத சிக்கலுக்குள்ள சிக்கிடாதீங்க. வார்த்தையில ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே, இன்னொரு விஷயம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாம நீங்க இருக்கீங்கன்றதுக்காக பழைய விஷயத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க நெகட்டிவ் ஏதாவது ஓல்டா, அதாவது நான் சொல்றது 4-5 வருஷம் 10 வருஷமா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஏதாவது நீங்க போய் ஹெல்ப் பண்ண போய் நெகட்டிவா மாற்றுறதுக்கு
நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி சிக்கலுக்குள்ள வந்து தயவு செஞ்சு போயிட வேண்டான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க வந்து குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப சூப்பரா இருக்கும், ஹனுமனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், முருகனுடைய வழிபாடு நிச்சயம் தேவை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகன் கோயிலுக்கு நித்தியமும் போயிட்டு வரலாம். சூப்பரா வைகாசி விசாகம் ஜூன் 9ஆம் தேதி வருது, அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முருகனுடைய வழிபாடு செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூகங்கள் கிடைச்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்லிஃப்ட் ஆவீங்க. பட் நான் சொன்னது மட்டும் நீங்க யாரோ உங்களுக்கு மைனஸ் பண்ணவங்களுக்கு நீங்க மற்றவங்களால மைனஸ் பண்ற மாதிரி பண்ணா கூட இப்ப வந்து அது நீங்க தான் காட்டி கொடுத்து மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ள மாட்டிக்குவீங்க. அது ஒண்ணு மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய சந்திராஷ்டமம் எப்ப வருது அப்படின்னா 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். நடு ஜாமம் 1:40 29ஆம் தேதி 6:34 காலை வரைக்கும். அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. மஞ்சள் அதிகமா நீங்க மஞ்சளும் மிளகும் எடுத்துக்கோங்க, நிறைய பிளஸஸ் இருக்கு, அந்த பிளஸ் நோக்கி பயணிச்சிடுங்க. ஸோ விஷ் யூ குட் லக், வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.